அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் இரவு வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல். குவைத்திக்கே மிளகாய் அரைத்து சென்ற இலங்கை பணிப்பெண் கள்ளக்காதலனுடன் தப்பியோட்டம். 9,000 தினாருக்கு நாமம். புதிதாக வந்த ஓட்டுநர் அறையிலே தூக்கிலிட்டார். இடப்பட்டாரா இல்லை அவரே இட்டாரா? பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. முதலாவது தகவலை பார்த்துடலாம். முதலாவது தகவல் ஓட்டுநர் பற்றிய தகவல் தான். புலனறுவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இப்போதைக்கு இருக்கிற தகவல் இது மட்டும்தான். மேலதிக தகவல், ஃபோட்டோஸ், டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விரைவில் நாங்கள் கொடுக்குறோம். நாட்டில் இருந்து ஏஜென்ட் மூலமாக பணம் செலவு பண்ணி இந்த இளைஞர் குவைத் நாட்டுக்கு வாராரு. இந்த இளைஞர் எக்ஸ் எனப்படும் இந்த இளைஞர் அப்படின்ற ஒரு பேரை வச்சு கொள்ளலாமா? உதாரணத்துக்கு எக்ஸ் எனப்படும் இந்த இளைஞர் இலங்கையிலிருந்து பணம் செலவு பண்ணி ஏஜென்ட் மூலமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக, அதாவது அவருடைய சித்தியிடம்தான் அவர் வாழ்ந்து வராரு. அவருடைய தாயும் தந்தையும் திருமண பந்தத்தில் இருந்து பிரிந்ததால் 2 பேரும் வெவ்வேறு திசைக்கு மாறிவிட்டார்கள். அதனால் தன்னுடைய சித்தியின் வீட்டில் வளர்ந்து வந்த இந்த சகோதரன், வெறும் 22 வயதையான இந்த சகோதரன் வாழ்வாதாரமின்றி, சரியான ஒரு நிலைமையின்றி, இலங்கையில் வாழ முடியாத சூழலால் குவைத் நோக்கி பயணம் செல்கின்றார். கடந்த 3 வாரங்களுக்கு முதல் இவர் சரியாக பார்த்தீங்கன்னா 3 வாரங்கள், அதாவது ஒரு 22 நாள் 23 நாள். இந்த சூழ்நிலையில் இந்த சகோதரர் குவைத்துக்கு வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வீடை மாற்றி கொடுங்க அப்படின்ற ஒரு தகவலை மட்டும் ஏஜென்ட்டுக்கு சொல்லியிருக்காரு. கஃபீல் எனக்கு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் ஏஜென்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாரு. இது முதல் கட்ட தகவல். அதே போல் இதே வீட்டில் ஒரு இலங்கை பணிப்பெண்ணும் வேலை செய்கிறாங்க. இவங்களும் ஏஜென்ட் மூலமாக தான் வந்திருக்கிறாங்க. அதே ஏஜென்ட் மூலமாக ஏஜென்ட்டிடம் இவங்க பேசுகிறாங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்க இயலாது, எனக்கு இந்த வீடு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஏஜென்ட்டும் அவங்கள அந்த வீட்டை விட்டு இப்போ கூட இந்த சிச்சுவேஷன், இந்த நபர் தூக்கிலிடப்பட்டுட்டாரு, இவர் உயிரை இழந்துட்டாரு அப்படின்றதுக்கு பிறகும் இந்த விஷயத்தை சொல்லியும் இந்த ஏஜென்ட்டுகள் இன்னமும் அவங்கள அந்த வீட்டை விட்டு எடுக்கலை. இன்றைக்கி எடுக்கிறேன், நாளைக்கு எடுக்கிறேன், இன்னும் ஒரு 1 ஹவரில் கால் பண்ணுறேன், இன்னும் 5 ஹவரில் கால் பண்ணுறேன், நாளைக்கு கால் பண்ணுறேன், சாயந்தரம் கால் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே மழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போதைக்கு பாடி அகற்றப்பட்டு வைத்தியசாலைக்கு தடவியல் துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்காக உடல் கூராய்வு செய்து மேலதிக தகவல்களை வெளிக்கொண்டு வருவார்கள் அப்படின்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் உண்மைகள் எதுவும் மறைக்கப்படாமல் இறந்த சகோதரனுக்கு நியாயம் கிடைக்க பெறணும் அப்படின்னு துவா செய்கிறோம். அவரே அவருடைய உயிரை மாய்த்துக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு 2-3 லட்சம் செலவு பண்ணி ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்து 25 நாளில் 23 நாள்லேயே உயிரை அவரே மாய்த்து கொள்ளணும்னா ஒன்று அவர் ஒரு வேளை ஏதாவது போதைப் பொருள் எடுக்கிறவா இருக்கணும், இல்லைன்னா சைக்கோவாக இருக்கணும், இல்லாட்டி பைத்தியமாக இருக்கணும். லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணி ஏஜெண்ட் பிடிச்சி குவைத் நாட்டுக்கு வேலைக்கு 23 நாள்லேயே 22 வயசு பையன் உயிரை விடுறதுன்றது, அதுவும் அந்த நாயை கட்டி இழுத்துக்கிட்டு போகிற நாய்க்கு போடுற கழுத்தில் போடுற பட்டியால் காலும் தரையில் பட இந்த மாதிரி உயிரை விடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை இழுக்குது. உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடியே ஒரு உயிரிழப்பு நடந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அதே வீட்டுக்கு குடும்பத்துக்குள்ளே வேலை பார்த்த அம்மா, இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, பையனே தான் உயிரை விட்டுருக்குறான், அவன் காதல் பிரச்சனை அப்படின்னு இங்கே இருக்கும் வரைக்கும் சொல்லிட்டு நாட்டுக்கு போய் நாட்டில் உட்காந்து அழுது புலம்பி நாங்கள் பயத்தில் போய் சொன்னோம், எங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னாச்சு, இங்கே எல்லாமே ஓகே பண்ணி இவங்க கையெழுத்து வச்சு கொடுத்த பிறகு சட்டமே நடந்து போயிடுது. இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த சகோதரனுக்கு வரக்கூடாது. ஏன்னா 22 நாளில் 23 நாளில் வெறும் 22 வயதையான ஒரு இளைஞன் லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணி வந்திருக்கான். வாழ்க்கையில் ஏற்கனவே பல அடிகளை வாங்கியிருக்கிறான், பல வேதனைகளில் முகம் கொடுத்துருக்குறான். அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தில் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க, சித்தி வீட்டில் தான் வாழ்ந்து வந்திருக்கிறான்.
இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்த பையனுக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டத்தில் வளர்ந்த பையனுக்கு உயிரை விடுறதுன்னா அப்போ நாட்டிலேயே அவன் உயிரை விட்டுருப்பான். லட்சக்கணக்கில் பணத்தை செலவழித்து வந்து குவைத்தில் உயிரை விடணுன்ற அவசியம் என்ன? இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் போதுமானவன். நிச்சயமாக இந்த சகோதரனுக்கு, இந்த ஓட்டுநருக்குரிய நியாயம் கிடைக்க பெறணும். அவருடைய மேலதிக தகவல், அவர் எந்த எந்த ஏரியாவை சேர்ந்தவர், புலனறுவை மாவட்டத்தில், அதே மாதிரி அவர் எந்த ஏஜென்ட்டால் வந்திருக்கிறாரு, அவருடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸ். இவர் வந்து ருமைத்தியாவில் தான் வேலைக்கு வந்திருக்கார். ருமைத்தியா பகுதிகளில் என்ன ஏதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இன்ஷா அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவோம். ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, அந்த பணிப்பெண், அந்த வீட்டில் இருக்கிற பணிப்பெண் என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? இப்போ ஒரு ரீசெண்டாக இன்னொரு பணிப்பெண் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போட்டிருக்கிறாங்க ஏஜென்ட்டால், ஒரு எத்தியோப்பிய பணிப்பெண்ணை போட்டதுக்கப்புறமா அந்த பணிப்பெண் அந்த வீட்டில் இருந்து வேலை செஞ்சுட்டு உடனே ஏஜென்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க 2-3 நாள்லேயே, எல்லாம் என்னால் முடியாது, இங்கேலாம் வேலை செய்ய முடியாது, உடனே வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் வச்சு உடனே ஏஜென்ட் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த மாமா செருப்பால் அடிச்சிருக்காங்க அந்த பணிப்பெண்ணுக்கு. இதை பற்றி டீட்டெயில்ஸை வெளிக்கொண்டு வரதுக்கு அவங்களும் பயப்படுறாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியாகி அவங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அல்லது ஏஜென்ட்டுக்கோ போன பிறகு இதை பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்தையும் போல் இதுவும் ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக இல்லாமல் அவங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும். குற்றம் செய்யப்பட்டு இருந்தால், அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக சரியான நீதி கிடைக்கணும். முடிந்த வரைக்கும் நீதிக்காக நாங்களும் எங்களுடைய பக்கத்தால் போராடுறோம். எங்களுடைய தூதரகம், ஏஜென்ட்டு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இவங்க அனைவருமே இது உண்மையிலேயே குற்றச்செயலாக இருந்தால் அதுக்குரிய நியாயத்தை நிச்சயம் பெற்றுக் கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய ஒரே தீர்மானம். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு வரக்கூடியவங்க எக்காரணத்தை கொண்டும் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய உயிரை மாற்றிக்கொள்வது தீர்வாகாது அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பங்கள் நீங்கள் இல்லாத பிறகு என்ன நிலைமைகள் எல்லாம் சந்திக்கும், எப்படியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்கும் அப்படின்றதையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. நீங்கள் இல்லாத பிறகு உங்களுடைய குழந்தைகள் எப்படி அந்த சமுதாயத்தில் முகம் கொடுத்து வாழும், உங்களுடைய மனைவிக்கு என்ன ஆகும், உங்களுடைய தாய் தந்தைக்கு என்ன ஆகும். இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுடைய தாய் தந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும், மனைவியினுடைய மனநிலை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் ஒரு செகண்ட் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப கவனம். எந்த ஒருவருக்கும் இந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் வளரவனே பிரார்த்திக்கின்றேன். சோமா கொடுத்தியே பெரிய கேமா குவைத்திக்கு. சோமாவுடைய மேலதிக தகவல்கள் விரைவில் வெளிப்படுத்தப்படும். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சஸ்பெண்டாக மட்டும்தான் சோமா பற்றியும் தெரியப்படுத்தணும். ஏன்னா நாட்டில், இலங்கையில் இவங்களை கைது செய்கிறதுக்குரிய நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இவங்க திருடிட்டு போன பணங்களை ரிக்கவர் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடும் நடந்துக்கிட்டு வருது. சோமா கிட்டத்தட்ட 5 வருட காலமாக சபஹா சாலேம் பகுதிகளில் ஒரு வீட்டில் வேலை செய்து வந்த ஒரு பணிப்பெண், அரபி வீட்டில். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சோமா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டில் ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டு, வாகன விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர் இருக்கிறாரு, கொஞ்சம் புத்தி சுவாதீனமான நிலையில். அதே போல் வயது முதிர்ந்த ஒரு மாமா மூதாட்டி இருக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் பராமரிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. கேர்டேக்கராக இவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருட காலமாக நாட்டுக்கும் போகாமல் அந்த வீட்டில் நம்பிக்கைக்கு பாத்திரமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. எப்படி 5 வருஷம் வந்து ஒரு 2 வருஷம் குடும்பத்தோடு நல்லா இணைஞ்சிட்டாங்க, மிங்கிள் ஆகிட்டாங்க. 3வது வருடம் இந்த வீட்டில் அனைவருமே இவங்களோட நல்ல உறவு முறையாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் வாங்குறதுலேருந்து, என்ன ஒரு பொருட்கள் தேவையோ அதை பற்றின பில்லு போடுறதுலேருந்து, அதே போல் அவங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்கிறதுலேருந்து, ஜமியாவுக்கு போகிறதுலேருந்து, பேங்க்கு கார்டு வரைக்கும் அவங்களே தான், இவங்க இந்த பணிப்பெண்ணே தான், இந்த சோமாவை தான் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த வீட்டில் அனுமதி சலுகை கிடைச்சிருக்குது. கிடைச்ச இந்த சலுகையை இந்த சோமா நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா அவங்களுடைய காதலன், அதுவும் ஒரு 28 வயதையான ஒரு இளைஞன், சோமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 44 வயது, 28 வயதான அந்த காதலனையும் வந்து அழைப்பித்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சபா சாலிமில் வேறையாக தனியாக ஒரு ரூம் ஒன்று எடுத்து
கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. கேட்டதுக்கு கணவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருந்த இந்த சூழ்நிலையில் இப்போ கடந்த ஒரு வாரத்துக்குள்ள சோமா என்ன பண்ணுறாங்க, சடனாக கள்ளக்காதலனோட சேர்ந்து டிக்கெட்டை போட்டுட்டு போகிறாங்க எங்கள் நாட்டுக்கு. அதுவும் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாமல் அவங்க தூங்கிட்டு இருந்த நேரத்தில். ஆல்ரெடி டிக்கெட்லாம் போட்டு புக் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாமே இவங்க கையில் தான், பாஸ்போர்ட்லேருந்து பத்தாக்காவிலேருந்து எல்லாமே இவங்க கையில் தான். மாமாவோட ஏடிஎம் கார்டும் இவங்க கையில் தான். இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது ஒரு அவங்களுடைய மகன்மாரில் ஒருவர் தான். ஆனால் அவங்க வந்து அந்த நம்பிக்கையின் காரணமாக இப்போ அந்த மாமாவுடைய நம்பர்லேருந்து எல்லாமே ஓடிபிலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து வர மெசேஜ்கள், பேங்க்லேருந்து வர மெசேஜ்லேருந்து எல்லாமே அந்த மாமாவுடைய ஃபோன் தானே. அப்படி இருக்கிறதால எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த பசங்களும் ஏதோ ஒரு விஷயமா சாப்பாடு போன மாதிரி தான் எனக்கு ஒரு தகவல். சரியா, அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்த மொத்த பணம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 தினாருக்கும் மேற்பட்ட பணம் தான் இருந்திருக்குது. இது வந்து அவங்க அந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 2,000 நினைக்கிறேன், 2,000-2,500 தினார் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரோலியமில் வேலை பார்த்த ஒரு மாமா அவங்க. உங்களுக்கு தெரியும் தானே, பெட்ரோலியமில் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படியுமே சம்பளம் வந்து பென்ஷனே 1,800லேருந்து 2,000, 2,500, 3,000, 3,500, 4,000 இருக்கும். அப்போ இவங்களுடைய இந்த பணம் வந்து சாதாரணமாக இப்போ ரீசெண்டாக இவர் போய் ஒரு 3 மாதம் ஏற்கனவே அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கொஞ்சம் ஒரு 4,000, 5,000 மாதிரி பணம் இருந்திருக்குது. மற்றபடி இந்த ஒரு 3-4 மாதமாக வந்த பணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பணத்துடைய அமௌண்ட் இவ்வளோ பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 9,000 தினார் மாதிரி கணக்கு பார்த்துருக்குறாங்க. அவங்க ஏடிஎம்மில் இது பண்ணின அந்த இதை வந்து இன்னும் எடுக்கிறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே எடுத்துகிட்டு இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே ஃபுல் இன்வாய்ஸோடு எவ்வளோ எடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி இவங்க எப்படி எடுத்துருக்குறாங்க, என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து விரைவிலே அந்த பாபா வந்து தாரன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸை மட்டும் பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சோமாவை நாட்டில் வச்சு கைது பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேப்புக்குள்ளே இப்போ சாதாரணமாக ஒரு நாளைக்கு 1000 தினாருக்கு மேலே 1000 தினார் எடுக்கிறதுக்கு லிமிட் இருக்குது. சரியா, 2 தடவை 500 எடுக்கலாம். இந்த மாதிரி ஏடிஎம் மூலம் இவங்க இடைக்கிட பேங்க்குக்கு பணம் பொருள் வாங்குறதுக்கு அப்படின்னு போகிற நேரமெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சரி பணத்தை எடுத்து எல்லா பணத்தையும் வெளியாக்கிட்டு அதுக்கு பிறகு எப்படியோ அந்த திருட்டு காதலனை வைத்து இவங்களுடைய மற்ற எல்லா வேலைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு உடனடியாக டிக்கெட்டை போட்டுட்டு பணத்தையும் ஒரு வழியாக நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்களும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. மகன் அதுக்கப்புறமா அம்மா வந்து ஃபோனை கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஃபோன் வேலை செய்தில்லையே என்னடா அது அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கப்புறமா மகன் வந்து என்னென்னு பார்த்தா அம்மாவுடைய வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அடுத்தது அந்த சகோதரன், அந்த நோய்வாய்ப்பட்டு ஊனமுற்று இருக்கிற சகோதரன் இருக்கிறான். பணிப்பெண்ணை காணும், சோமாவை காணும். சோமாவை தேடி 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 பார்த்துட்டு அதுக்கப்புறமா சோமாவுடைய ரூம்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அம்மாவுடைய ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது தான் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிய வந்திருக்குது. டீட்டெயில்ஸ் தெரிய வந்திருக்குன்னா இதை எடுத்த மெசேஜையும் வந்து அழிச்சு தான் விட்டுருக்குறாங்க. கடைசியாக ஃபைனலாக வந்த ஸ்டேட்மெண்ட் மெசேஜ். அதுக்கப்புறமா தான் பேங்க்கு எல்லா கார்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு இவங்க ஒன்றா செக் பண்ணி பார்க்கும்போது தான் திடுக்கிடும் தகவல் காத்திருந்தது. 9,000 தினாருக்கு மேலே இருந்த டெபாசிட் பணத்தை வந்து அடிச்சுட்டு ஆள் மாறிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரியான முட்டாள்கள் செய்கிற தவறால், ஒருத்தர் செய்கிற தவறால் இந்த கதை வந்து ஒவ்வொருத்தராக பரவும். சரியா, ஒரு குவைத்தி போய் துவானி அவனில் உட்காந்துருந்து பேசும்போது இந்த மாதிரி சிலானி செஞ்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது இந்த கதை வந்து தீயாக பரவும். பரவினா இப்போ இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில், இப்போ என்னுடைய வீட்டில் கஃபீல் அஹமத் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், என்னுடைய சம்பளத்தில் இவ்வளோ வேணும், வீட்டுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு அவங்க பதிலாக பொருளை சொல்லுவாங்க, எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் இந்த இப்போ நீங்கள் நான் சொன்னேன்ல இந்த சோமாவுடைய கதை அது மாதிரி தானே. இப்போ எங்கள் வீட்டில் பாபாவும் மாமாவும் வயதானவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய எல்லா ஹேண்டலிங்கும் இப்போ நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நாட்டுக்கு போகாமல் பல வருஷமாக, கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கிட்டே நான் வந்து இவங்களுடைய அந்த ஹேண்டலிங்கை ஃபுல்லாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்போது ₹1 கூட பொண்ணெல்லாம் இருக்கிறாங்க, மேலே தான் இருக்கிறாங்க. நான் வந்து ஒவ்வொரு மாதமும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் அவங்களுக்கு. இன்னும் இவ்வளோ வந்துச்சு, மாமாவுடைய சம்பளம் 10,000 தினார் வந்துச்சு, இதில் இவ்வளோ செலவு பண்ணியிருக்குது, பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, இப்படின்ற மாதிரி எல்லா கணக்கு வழக்கும்
நான் வந்து பொண்ணுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கக்கல்ல இந்த சூழல்ல இந்த மாதிரி தகவல் இவங்களுக்கு போகும்போது இவங்க வந்து அந்த பயப்படுவாங்க. நாம நியாயமாக தான் இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம், ஆனாலும் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்மள ரொம்ப அதிகமாக சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. நம்ம தப்பு பண்ணுறது இல்லை, நம்மக்கிட்ட தப்பு எதுவுமே இல்லை, ஆனாலும் பயப்படுவாங்க. ஆனால் அப்படி ஒரு பயம் வந்துடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடும். ஏன்னு சொல்லுங்க, இப்போ நம்மள்கிட்ட வந்து இன்றைக்கும் நான் வந்து இந்த மாதம் இவ்வளவு தான் கணக்கு, இந்தாங்க மரியம் இவ்வளோ தான் கணக்கு இந்தாங்க அப்படின்னு அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்தா கூட அவங்க எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி கவனமாக அங்கிட்டால வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுறாங்களா இல்லையான்றது அதை வேறு விடயம் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ மாமா பாபா கிட்ட கூட, பாபா இந்த ஜிம்மையாக போயிட்டு வந்தேன், இந்த இருக்கு பாபா பில்லு, இந்த இருக்கு ஜாமா அப்படின்னு கொடுத்தா என் கண்ணு முன்னாடியே கசைக்கு தூக்கி குப்பையில் போட்டுருவார். ஓகே நன்றி அப்படின்ட்டு குப்பையில் தூக்கி போட்டு பில்லை பொருளை எடுத்துக்குவாங்க, அவ்வளவுதான். அப்போ அந்த மாதிரி ஒரு ஜெனிவினான இடத்துல நம்ம ஜெனிவினாக நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தகவல் அவங்க மனசுக்கு போயிடுச்சுன்னா, அவங்க காதுக்கு போயிடுச்சுன்னா எப்படியுமே பயப்படுவாங்க. 5 வருஷமாக இருந்தவ இப்படி ஆட்டையை போட்டுட்டு போயிட்டா, இப்படி இத்தனை வருஷமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. நம்ம அக்கௌண்ட்டில் கூட லட்சக்கணக்கில் பணம் இருக்குது. மாமா பாபாவோட அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கு மேலே இருக்குது பணம். இந்த மாதிரி பணங்களில் வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், நம்ம உழைச்சி ஹலாலாக சம்பாதிக்கிற அந்த பணத்தை தவிர நம்மள்ட்ட இருந்தாலும் இருக்கிறதை மற்றவங்களுக்கு கொடுப்போமே தவிர இன்னொருத்தர் ஒரு ஹக் ஒரு 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 துரும்பு கூட நம்ம ஆசைப்பட்டதில்லை, ஆசைப்படுறதும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான சூழலில் அவங்க ரொம்பவும் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பில் எங்க பில்லை கொண்டு வா. ஏன்னா சில நேரங்களில் இப்போ நான் இந்த டாபிக் எதுக்கு சொல்ல வரேன்னா கேளுங்க. சம்டைம் என்ன ஆகும்னா, பெட்ரோல் போட்டிருப்பேன், பில் எடுக்காமலே பின்னாடி உள்ள வண்டிக்காரங்க ஹோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதால பில் எடுக்காமலே மூவ் பண்ணிடுவோம் வண்டியை. ஜெமியாவுக்கு போவோம், பே பண்ணுவோம், சில டைமில் பில் எடுக்க மாட்டோம், சில டைமில் மறந்துடுவேன். ஆனால் இந்த நேரத்தில் நான் வந்து இந்த மாதிரி பொருள் வாங்கியிருக்கிறேன், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன், இந்த இருக்குது பொருள், ஆனால் பில்லை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் லைட்டாக எனக்கு ஜர்க்காகும் இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்னடா பில் இல்லைன்றா, ஒருவேளை இப்படி சின்னதாக மெதுவாக ஆட்டையை போடுறானுங்களோ. அதுக்கப்புறமா ஒருவேளை சந்தேகத்தில் என்ன சொல்லுவாங்க, அஹமத் இதுக்கு பிறகு சாமான் வாங்கினா பில்லு கொண்டு வாங்க மறக்காமல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது என்ன ஆகும், அந்த நம்பிக்கை அந்த இடத்துல உடஞ்சிரும். இவ்வளோ காலம் அடுத்தது நம்மளுக்கு ஒரு அந்த மனசுக்கு என்னடா இவ்வளோ காலமாக இப்படியெல்லாம் நம்ம நேர்மையாக செஞ்சு என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் அந்த அந்த மனதுக்கு வந்து ஒரு சலிப்பு அடைஞ்சு போயிடும். என்னடா இத்தனை வருஷமாக எவ்வளோ காலமாக நம்பிக்கையாக வேலை செஞ்சோம், இப்படி சொல்லிட்டாங்களே மூஞ்சில் பில்லு வேணும்னு, இவ்வளோதான் இவங்க நம்ம மேலே வச்ச நம்பிக்கையா அப்படின்ற மாதிரி போயிடும். அப்புறம் அது நம்மளுக்கு மனசு விடுபட்டு போயிடும். ஏன் அவங்க நம்மளை ஜெனுவினாக பார்த்துக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, எல்லா சலுகைகளும் கொடுக்குறாங்க. ஏன் இந்த சோமாக்கு கூட 400 தினார் 4 வருஷத்துக்குரிய 400 தினார் போனஸை கூட கையில் கொடுத்துருக்கிறார் அந்த கஃபீல் வந்து, இந்த மாமாவுடைய அவங்களுடைய மகன் வந்து. இவ்வளவெல்லாம் செஞ்சுமே ஏன் இந்த மாதிரி ஒரு நாய் வேலை செஞ்சுட்டு போனாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம வீட்லேயும் எல்லா சலுகையும் தந்துருக்குறாங்க. இப்போ என்ன தான் தந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ இடம் கொடுத்து வச்சுருந்தாலும் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எங்கள் பாபாவுக்கு குறைஞ்சது ஒரு மாதத்தில் 3ஆவது கம்ப்ளைண்ட் வருதான், 3க்கு மேலே கோல் வருதான், 3-4 கோலாவது வந்துடும். உங்கள் டிரைவர் இப்படி பண்ணுறானே, என்ன கேட்க மாட்டிங்களா, பார்க்க மாட்டிங்களா, என்ன உங்கள் டிரைவர் இந்த ஏஜென்ட்டுகளுக்கெல்லாம் திட்டுறான், என்ன உங்கள் டிரைவர் வந்து தூதரத்துக்கெல்லாம் சண்டை பிடிக்கிற, என்ன உங்கள் டிரைவர் வந்து சும்மா இருக்கிற மக்களெல்லாம் குழப்பி விடுற போனஸ் அது இதுன்னு சொல்ல நம்ப மாட்டீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பாபா சொல்கிறது ஒன்று தான், அஹமத் நீ கவனமாக இரு, தீர்பாலி ரோட்டில் போகும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக போ அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, என்ன நீ அஹமத் என்ன அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொருத்தன் கால் பண்ணி உனைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கிளம்பு அப்படின்னு விரட்டி, வேறு வீடுகளாக இருந்தால் என்னை விரட்டி அடிச்சிருப்பாங்க. எப்பயோ யார்ரா நீ ஒர்றா அப்படின்னு விரட்டி இருப்பாங்க. இப்போ பாரு மனுஷன் நிம்மதி இல்லாமல் இருக்குது, ஒவ்வொருத்தனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு விரட்டி இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, ஆனால் مانك شغل هذا هو يوتيوبر هو سوي شغل أنت شوف ما هو أنا مانك شغل أنت في شيء غلط تبي تروح مخفر روح محكمة அப்படின்னு சும்மா கெத்தாக பதில் கொடுப்பார் தெரியுமா. எனக்கு அவங்க பொண்ணு சொன்ன கதை இது.
எங்கள் அப்பா வந்து உனக்கு வந்து யாராவது இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண என்ன தெரியுமா சொல்லுவார், உனக்கு அவனுக்கு எகென்ஸ்டாக கேஸ் போடுறதுக்கான ஆதாரம் இருக்குன்னா போய் கேஸை போடு, போலீஸில் கேஸ் போடு, கம்ப்ளைண்ட் பண்ணு, கோர்ட்டில் போய் கேஸ் போடு அப்படின்னு சும்மா கெத்த அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணுவார் தெரியுமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா அவங்க பொண்ணு. உண்மையிலே அதுதான், அவர் வந்து என் மேலே தவறு இருக்குதுன்னா நீ போய் கேஸ் போடு, லீகலாக அவன் பார்த்துக்கட்டும், ஃபேஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம குற்றவாளி இல்லை, நம்ம நியாயத்தை தான் போராடுற, நியாயத்தை தான் சொல்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கும் தெரிஞ்சதால தான் இன்றைக்கி அவங்க எவ்வளோ என்ன குறை சொன்னாலும், நம்மளை யார் வந்து என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் சைலண்டாக அவங்களுக்கு என்னைய விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி விடயங்கள்லாம் நடக்கும்போது மனசில் ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும், அவங்களுக்கும் ஒரு பயம், நம்மளுக்கும் என்னடா இவ்வளோ காலமாக நம்ம ஒரு பில்லு கொடுக்காட்டி கூட கேள்வி கேட்காதவங்க, பில்லை கண்ணுக்கு முன்னாடியே பார்க்காம கசக்கி போட்டவங்க இன்றைக்கி பில்லுன்னு கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி தோணிடும். உண்மையா இல்லையா? பேசி வேலை இல்லை, உண்மைக்குமே சரியான அந்த மனசுக்கு ஒரு வந்து இறுகலாக இருக்குது, மனசு அப்படியோ இறுகி போய் இருக்குது. ஏன் இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க இந்த பைத்தியக்காரிங்க சில வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு உண்மையிலேயே ரொம்ப ஒரு தலையே விரைச்சி போய் இருக்குது இந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு. ஏன்னா எப்படியுமே இந்த கதைகள் வந்து பரவும் நோய் மாதிரி தான். இந்த கதைகள் ஒவ்வொருத்தர் ஒரு துவானியோட போய் உட்காரும்போது சிலானி அப்படி பண்ணிட்டா, சிலானி இப்படி பண்ணிட்டா, கேரளாக்காரன் அப்படி பண்ணிட்டா. இப்போ பாருங்கள், இப்போ கேரளாக்காரங்க கொஞ்சம் பேர் செஞ்ச வேலையால் கேரளா சகோதரர்கள் கொஞ்சம் பேர், சகோதரிகள் கொஞ்சம் பேர் ஆட்டையை போட்டுட்டு போன இந்த லோன் விஷயம், இதுக்கு பிறகு லோன் கொடுக்குறதுன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, ஷூரிட்டி அதிகரிப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லையே. இப்போ பாருங்களேன், லோன் கட்ட இருந்தால் நாட்டுக்கு போக முடியாது இல்லையா? லோன் கட்ட இருந்தால் ஏர்போர்ட்டாலேயே பிடிச்சி திருப்பி அனுப்பி விட்டுடுறாங்களே. ஏன் இந்த நிலைமை? நாம் நியாயமாக, ஏன் என்னோட ஒரு சகோதரர் பேசினார், நான் அந்த சகோதரர் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். அவர் நாட்டுக்கு போனவர், லோன் ஒன்று கட்ட இருக்குது, ஒரு 1800 தினார் லோன் கட்ட இருக்குது அப்படின்றல திரும்பி வந்து புதிய வீசா ஒன்றில் வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி திரும்பி வந்து அந்த லோனை கட்டி முடிச்சிருக்கிறாரு. எனக்கு அதை பற்றி அவர் பேசி அவர் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டார். அவரை வந்து கொஞ்சம் அதனுடைய லோன் வந்து டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக பணம் அறவிடுறாங்க, இத்தனை மாதம் நான் வராமல் இருந்துட்டு வந்ததால் இவ்வளோ டினார் எனக்கு போட்டு வச்சுருக்கிறாங்க, இந்த லோனுக்காக தான் நான் புதுசாகவே வேலைக்கு அப்ளை பண்ணி வந்தேன், இல்லைன்னா நான் வராமல் விட்டுருப்பேன், இவங்க காசை கட்டணும், இவங்க காசு நம்மளுக்கு வேணான்னு சொல்லி தான் வந்தேன், ஆனாலும் இப்படி செஞ்சுட்டாங்க, இத்தனை 1000 தினார் எனக்கு அதிகமாக போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு லோயரை வச்சு பேசி இந்த விஷயத்தை நானும் அந்த மேனேஜரோட பேசி அவரை ஹேண்டில் பண்ணி கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அவர் எல்லாம் முடிச்சுட்டு நாட்டுக்கும் போயிட்டார். இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 வருஷமாகுது இந்த சம்பவம் நடந்து. நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன்னா தெரியல நியூஸில். இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கும்போது அப்போ அவங்க போயிட்டு திருப்பி வந்து கட்டியிருக்கிறாரு பணம். அதே மாதிரி இன்றைக்கி அந்த சட்டம் இல்லாட்டி நம்மளுக்கு உண்மையிலே நம்ம இப்படியெல்லாம் ஆப்படிச்சுட்டு போக போகிறதில்ல, நம்ம வந்து கட்டுவோம். ஆனால் நாட்டில் ஒரு திருமண வைப்போம் அல்லது ஒரு இறப்பு வீடு, ஒருத்தர் இறந்துட்டாங்க, இல்லை முக்கியமான ஒரு கட்டம் நம்ம போய் தான் நாட்டுக்கு ஆகணும் அப்படின்ற சூழலில் இன்றைக்கி போக விடுவாங்க? இல்லை, விட மாட்டாங்க. ஏன்? லோன் இருக்குது, லோன் முடியும் வரைக்கும் போக முடியாது. அப்போ எப்படி ஒரு கஷ்டமான சூழலை உருவாக்கிட்டாங்கன்னு பாருங்கள். ஒருவர் செய்கிற இருவர் செய்கிற தவறு ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே தாக்கிட்டு போயிடும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சிந்திச்சு செயல்படட்டும். எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று தான், நீங்கள் ஒருத்தர் செய்கிற தவறு ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே பாதிக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை விரைவில் கிடைக்கணும். அதே மாதிரி இறந்த சகோதரனின் மரணம் பற்றிய தகவலும் விரைவில் கிடைக்கட்டும். அவனுக்காக பிரார்த்தனை பண்ணலாம். அவன் நியாயமாக அவனோட உயிரை பறித்திருந்தாங்கன்னு யாராவது நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து நியாயமும் கிடைக்கணும். அதே போல் இவங்களுக்கும் சரியான தண்டனை வழங்கட்டும் இலங்கை அரசு அல்லது குவைத்துறை அரசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க, எந்த ஒரு தவறையும் செய்யாதீங்க. ரொம்ப நேரம் பேசிட்டேன், ஆனாலும் முக்கியமான டாபிக் தான், கொஞ்சம் உள்வாங்குங்க, கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.